பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். தினம் தினம் ஜோரா குடிப்போம் லைன் ஸ்குவாஷ். 8 சுவைகளில் கொண்டாடத்தான் லயன் ஸ்குவாஷ் இருக்குது நம்மோடத்தான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. சாணக்யா நேயர்களுக்கு வணக்கம். இது சாணக்யாவின் 7 சென்ஸ். தேர்தல் சீசனில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை 7 சென்ஸில் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதிரடியாக பல அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. என்றைக்கு தேர்தல் அப்படிங்கிற முக்கியமான டீட்டெயில் வரைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும், ஜனநாயகன் ரிலீஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இன்றைக்கி இருக்குது. இதை பற்றி விவாதிக்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட ஆசிரியர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், இன்றைக்கி பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பிஎல் சந்தோஷோட பாஜக தேர்தல் குழு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதிரடியாக பல அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காரு. முதல் விஷயமாக பாஜக நிர்வாகிகள் கிட்ட பயங்கர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரும் கட்சி நிலைப்பாட்டை தாண்டி பேசக்கூடாது, கூட்டணியை பற்றி பேசக்கூடாது, பார்ட்டி லைன் மற்றும் நிலைப்பாடு என்னவோ அதை மட்டுமே பேச வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு சார். இதை பற்றி உங்களோட பார்வை? பாஜகவுடைய கூட்டத்துக்கு உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க போல தெரியுதே. அது என்னென்னலாம் காய்ச்சினார் எல்லா சாணக்யாவுடைய எக்ஸ்க்ளூசிவாக எல்லா சேனல்லையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம். அதை கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அது யார் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமான. ஏன்னா ஒரு ஜென்ரலாக பார்ட்டி லைனுக்கு மீறி பேசக்கூடாது அப்படின்னா யார் பேசுகிறா அப்படிங்கிற வரும். கூட்டணி கட்சிகளை பற்றி விமர்சிக்கக்கூடாது அப்படின்னா அடுத்து யாருக்கு பேசுகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ ஜென்ரிக்காக நம்ம தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது. அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது தங்களை முன்னிலைப்படுத்துவர்கள் தான். அதில் ஒரு நபரை முன்னிலைப்படுத்துறதுங்கிறது பாஜகவுடைய சித்தாந்தம் கிடையாது. ஆனால் அது கடந்து ரொம்ப நாள் ஆச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு வாஜ்பாயில் கொஞ்சம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் திரு நரேந்திர மோடிக்கு பிறகு தனிநபர் முன்னிறுத்தல் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அதுதான் நம்ம திரு அத்வானி எதிர்த்தாருங்கிற பார்த்தோம். ஸோ பாஜகங்கிறது சித்தாந்தம் தான் முதல்ல இருக்கணும், தனிநபர் பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்துச்சு. பட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பெரு வீழ்ச்சிக்கு இந்த சித்தாந்தங்களை மட்டுமே முன்னிறுத்தி தனிநபர்களை முன்னிறுத்தாதது ஒரு முக்கியமான காரணமானதுனால தனிநபர் முன்னிறுத்துங்கிறது வாஜ்பாய் பீரியடுக்கு பிறகு வந்துச்சு. ஏன்னா அத்வானி தான் கட்சிக்கு கடுமையாக ஒர்க் பண்ணவர். ஆனால் வாஜ்பாய் ஒரு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு டிப்ளமேட்டிக் லீடராக இருந்தனால வாஜ்பாய் அந்த முகத்தினால அவர் ஏற்கப்பட்டார். அப்போ அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் வரும்போது அப்போ ஒரு முகத்தை நம்ம முன்னிறுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் திரு நரேந்திர மோடி கொண்டு வரும்போது 2013 லாஸ்ட்லேயே திரு அத்வானி அவர்கள் எதிர்த்தார். இந்த மாதிரி தனிநபர்களை கொண்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மாதிரி கொண்டு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த மாதிரி நிதர்சனத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் போலுங்கிறதே ஒரு நபரை முன்னிறுத்தி தான் நம்ம நடத்துகிறோம். நம்ம ஸ்டாலினுடைய அரசு தொடரணுமா வேண்டாமா, நரேந்திர மோடி அரசு வேணுமா வேண்டாமா, இதுதான் கேள்வி. அந்த நபர்களை முன்னிறுத்தா பர்சனாலிட்டி பேசுறது தான் தேன் த ஐடியாலஜி பேசுகிற அப்படின்னு பார்க்குறோம். அதனால் தமிழ்நாட்டிலையுமே எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த கட்சி பாஜக எல்லா அரசியல்வாதிகளுமே தனிநபர்களை முன்னிறுத்த தான் செய்வாங்க. அப்போ தனிநபர் முன்னிறுத்தல் இல்லாமல் கட்சியில் மட்டும் பண்ணணும், யார் தனிநபர் முன்னிறுத்தல் பண்ணுறா அப்படிங்கிற பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் பேட்டி கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுலே வேலை பார்க்கக்கூடாதுன்னு யார் அப்படி செய்கிறாங்கிறத பார்க்கணும். ப்ரெஸ் மீட் கொடுக்கறது தப்பாக முடியாது. ப்ரெஸ் மீட் எல்லாருமே கொடுக்கணும், எப்போ பார்த்தாலும் கொடுக்கணும். அதில் ஒன்றும் குழப்பமே கிடையாது. எல்லாரும் அதில் யாராவது மாறி பேசுகிறாங்க, மீறி பேசுகிறாங்கன்னா அவர்கள் நேம் பண்ணி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டையும் சொல்லி வரும்போது அவர்கள் திருத்திக் கொள்வதற்கும் அவர்களை பார்த்து மற்றவர்கள் திருத்திக் கொள்வதற்கும் சரியாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு கருத்துக்களை சொல்லும்போது எல்லாருக்கும் அவரை தான் சொல்லியிருப்பாங்க, இவர் தான் சொல்லியிருப்பாங்க, என்னையே சொல்ல அவர் சொன்னாங்க, நான் மட்டுமா பண்ணேன் அவர் தான் பண்ணாங்க அப்படின்னு அப்படி போய் நின்றும். அவர் ஒரு அமைப்பு போச்சுறார் அப்படிங்கிற முறையில் அவர் இந்த மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசணுங்கிற அவசியம் இல்லை. இன்டர்னல் மீட்டிங்கில் இப்போ பப்ளிக் மீட்டிங்கில் அவர் பேச முடியல, பேச மாட்டார். உங்களுக்கு ஏன் இருக்கும் பாஜகவுடைய பிரிவுகளின் கூட்டம் கும்போணத்தில் நடந்துச்சு. அப்போ அவங்க லைவ் ஃபீட் கொடுத்துட்டு இருந்தவங்க திரு சந்தோஷ்ஜி பேச ஆரம்பித்தோடனே அதை கட் பண்ணிவிட்டு அவங்க உள்ள மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா கட்சி நிர்வாகிகளுக்குள்ளே சொல்லணும் அப்படிங்கிறனால சில விஷயம். அதை மாதிரி இது உள்ளரங்க கூட்டத்தில் கமலாலயத்தில் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நடக்குது. அப்போ அவருடைய கருத்தை வெளிப்படையாக பேசிட்டு நீங்கள் பேட்டியாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்துறீங்க, நீங்கள் கூட்டணிக்கு மாறாக செயல்பட்டீங்க அப்படின்னு பாயிண்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல. எல்லாரும் இப்போ என்னென்னா காசிப்புக்கு வழிவகுத்திருக்குமே தவிர இல்லை அப்பா இனிமேல் நான் மாற்றிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறது வராது. ஏன்னா இஃப் ஐ எம் நாட் ராங், இதே திரு சந்தோஷ்ஜி அவர்கள் ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் அட்டன் பண்ண போது செல்ஃபி எடுக்கிறதுலாம் பெரிய ஸ்டார் அப்படின்னு நினச்சிட்டோம். அப்படின்னா அதிகமான செல்ஃபி எனக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு அப்போ நான் பெரிய ஸ்டார் ஆகிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏற்கனவே இருக்குது. ஸோ எல்லாமே ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்துட்டு இருக்காமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வரலாம். அவருடைய கட்சி, அவர் அந்த கட்சியில்
புரோட்டோகாலில் நம்பர் 2 அவர். அது வந்து உள்ளரங்க கூட்டம், உள்ள இருக்க எல்லாருமே நிர்வாகிகள் மட்டும்தான். அப்படிங்கும்போது இன்னும் ஓப்பன் அப் ஆயிருந்தாங்கன்னா இந்த நிர்வாகிகளுக்கான ஒரு கிளியர் மெசேஜ் போயிருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் சொன்னது போல் காட்சி எடுத்தது யார் யார் எப்படி நடந்துக்கணும்னு சொன்னது எல்லாமே உண்மை. யாரை அப்படிங்கிறது சொல்லப்படாதனால, நேம் மென்ஷன் பண்ணப்படாதனால நமக்கு கிடைச்ச தகவல்படி அது வந்து காசிப்புக்கு மட்டும்தான் வித்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் அப்படிங்கிறது ஒரு கிளியராக தெரியுது இல்லை சார்? எனக்கு தெரியலைங்க, உங்களுடைய ஞானம் எனக்கு இல்லை. நான் வந்து எனக்கு அப்படினால யாரும் கூட பேட்டி கொடுக்குறேன்னா எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க. அலையன்ஸோடைய இதை மீறி யார் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. கூட்டணி தர்மத்தை மீறி யாராக பேசுனாங்களா ரீசெண்ட் டேஸில் நான் சொல்ல வரேன், யாராக பேசுனாங்களா எனக்கு தெரியல. அப்போ பிரபல்யம்ங்கிறது எல்லாருமே பிரபலமாக இருக்காங்க. நான் வந்து இதே கேட்டகரியில் என்னால், நான் இப்போ என்கிட்ட சொன்னீங்கன்னா இதே கேட்டகிரியில் திரு BLS அவர்கள் எதை விமர்சனமாக வைத்தார் என்று சொல்லப்படுகிறதோ அந்த கேட்டகரியில் என்னால் 3-4 பேர் சொல்லிட முடியும். அதுதான் நான் சொல்லுறேன். அப்போ இவங்க இல்லையா, அப்போ அவங்க இல்லைன்னு ஆமாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஒரு கிளியர் பிக்சராக கொடுத்துருந்தாருன்னா இன்னொரு தெளிவு கிடைச்சிருக்கும். அதுபோல் இது வெறும் காசிப் தான். அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு தெரியாமல் அவங்க எப்படி மாற்றிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுங்க. உங்களை தான் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாத போது நீங்கள் எப்படி மாற்றிக்க நினைப்பீங்க? என்ன சொல்லுங்க அவங்கள சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கலாம்ல. அப்போ வந்து அது இன்னும் எனக்கு இன்டர்னல் மீட்டிங்னால ஹி குட் பி மோர் ஸ்பெசிஃபிக்னு நினைக்கிறேன். அண்ணாமலை இந்த கூட்டத்துக்கு போகாதது அவர் ஆல்ரெடி அந்த நிர்வாகிகள் பொறுப்புலேருந்து விலகினதால இந்த கூட்டத்துக்கு போகலையா சார்? விச் இஸ் வெரி ஆப்வியஸ். இது தேர்தல் நிர்வாகிகளுக்கான கூட்டம். தேர்தல் நிர்வாகிகள் அவர் கலந்துக்கல. அவர் நான் என்னால் உடம்பு முடியல நான் வரலன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கலங்கிற என்ன கணக்கு? இப்போ நம்ம வந்து பேசிட்டு இருக்கிற தருணத்தில் RSS உடைய மீட்டிங் நடக்குது. அதே BL சந்தோஷ் அவருடைய தலைமையில் தான் நடக்குது. திரு கேசவ விநாயகம் அவர்கள் மாற்றப்படுவார். இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் மாற்றப்படுவார், வேற ஒருத்தர் கொண்டு வரப்படுவார். கேசவ விநாயகம் வந்து வேற ஒரு RSSலேயே வேற பதவிக்கு மாற்றப்படுகிறார், அவர் கட்சி பதவிக்கு மாற்றப்படுகிறார். இங்கேருந்து கட்சிக்கு வந்து வேற ஒருத்தர் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் திரு அண்ணாமலை கலந்துக்கிறார். அப்போ அண்ணாமலை வந்து புறக்கணிக்கிற நோக்கமாக இருந்தால் பாஜகவிலே கலந்துக்க மாட்டாரா, RSS எப்படி கலந்துக்கூடாரு? RSSக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் வந்து RSS உடைய சாகால கலந்துக்கிட்டவரா? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அது வேற கூட்டம். இதான் நீங்கள் தான் இப்போ கேட்குறவங்களும் பார்க்குறவங்களும் உணர்ச்சிப்பட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து என்னென்னா அவங்களுக்கு வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது கண்ணு தெரிய மாட்டுது, காது கேட்க மாட்டுது. உண்மை என்னென்னா அண்ணாமலை புறக்கணிக்கப்படவில்லை, அண்ணாமலை புறக்கணிக்கவில்லை, ரெண்டுமே நடக்கலை. காலையில் நடந்தது தேர்தல் பொறுப்பாளர்களுக்கான கூட்டம், அந்த 72 பேருக்கான கூட்டம். அதில் நான் இல்லை அப்படின்னு அவர் அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டார். அப்புறம் அந்த கூட்டத்தில் அவர் காணுமேன்னு கேட்கல, தெர் இஸ் நோ மீனிங். இன்னைக்கு சாயந்தரம் நடக்கிறது, இப்போ நடக்கிறது RSS கூட்டம். RSSலேருந்து தான் எப்பயுமே இந்த அமைப்பு பொதுச்செயலாளர் இருப்பாங்க. திரு சந்தோஷ் அவர்களும் அந்த பொறுப்பில் தான் இருக்கார். அவர் ஆல் இந்தியாவில் அந்த பொறுப்பில் இருக்கார். திரு நரேந்திர மோடி உட்பட மூத்த தலைவர்கள் அந்த பொறுப்பில் இருந்தவங்க தான். அமைப்பு பொதுச்செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போஸ்ட். மாநிலத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இரட்டை தலைமைங்கிற மாதிரி தான். அவங்க அமைப்பை பொறுத்தளவுக்கு அவர் தான். செக்கில் வந்து 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் தான் செல்லும். மாநில தலைவர் மட்டும் செக் போட முடியாது. 2 பேரும் சேர்ந்து மட்டும் தான் அமௌண்ட் பாஸ் ஆகும். நிர்வாகிகள் நியமனத்தில் உள்ளுக்குள்ள இன்டர்னலாக 2 பேரும் சேர்ந்து தான் கையெழுத்து போடணும். அப்படி தான் அவங்களுக்கு அறிவிப்புகள் பூரா அவங்க தான் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி தலைவர்கள் வந்து முகம், இவங்க வந்து முதுகெலும்பு, இந்த மாதிரி 2 சேர்ந்தா இருப்பாங்க. அந்த கட்சியில் அப்படி தான் அமைப்பு. அப்படி அந்த ஆல் இந்தியா போஸ்ட்லாம் அவர் இருக்கிறார். இப்போ தமிழ்நாடு போஸ்ட்டில் வந்து கேசவ விநாயகன் இருக்கிறார். அப்போ அவரை மாற்றலாமா, வச்சுக்கலாமா, வேற யாரை கொண்டு வரலாம், எப்படி இலக்கமாக செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் அண்ணாமலை எப்படி கலந்துப்பார்? இத்தனைக்கும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து RSSல இருந்தவர், வானதி சீனிவாசன் ABVP இருந்தவங்க, ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் வந்து அது வந்து இந்த சுதேசி ஜாகரன் மஞ்சில் இருந்தவர். இதை மாதிரி ஒவ்வொருத்தருமே சங்கத்துடைய பரிவாரில் இருந்தவங்க. திரு அண்ணாமலை இல்லாதவர், அவர் எப்படி வந்தார்? அப்போ புறக்கணிக்கிறதாவோ, அவரை புறக்கணிக்கிறா வந்து எப்படி வந்திருப்பாரு? அப்போ அவரையும் கட்சி புறக்கணிக்கவில்லை, கட்சியும் அவரை புறக்கணிக்கவில்லை. ஒரு தெளிவான ஏற்பாடு இதுதான். இதோட ஒரு பெரிய வேற உதாரணம் கிடைக்க முடியும். இவங்க களப்பணி செய்யறதுல கொஞ்சம் தேக்கம் நடக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் போனதுனால தான் இந்த மெசேஜா சார்? நீங்கள் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு வெறும் அறிக்கையை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க, இன்னும் களப்பணியில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு இது உதவுதா அப்படின்னு எனக்கு தெரியல. அது இன்னமும் தொடருது. எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. திரு சந்தோஷ் அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன கும்பகோணம் மீட்டிங்லேயே வந்து நிறைய சொன்னார். இன்னொரு 100 நாள் தான் இருக்குது, நீங்கள் வந்து பயங்கரமாக புயல் போல் வேலை பார்க்கணுன்னாரு. அது சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு. பட் ஆக்டிவான வேலைகள் நடக்குதா, அந்த ஐடியா இருக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் தேர்தல் அறிக்கையை கொடுங்க, தேர்தல் அறிக்கைக்கு மக்கள்கிட்ட கருத்து கேளுங்கன்றாங்க, அதை பூரா நீங்களே வந்து அந்த தயாரிச்சுக்கங்கன்றாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு குளறுபடியான விஷயங்களாக பார்க்குறேன். ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கிறாங்க. ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்து இளைஞரணிலிருந்து ஒரு ஆர்ப்பாட்டம், மகளிரணிலிருந்து ஒரு ஆர்ப்பாட்டம், பட்டியலினத்தவர்லேருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மாறி மாறி அறிவிக்கிறாங்க. அது எதற்கான ஆர்ப்பாட்டம்ங்கிற கிளியரான மெசேஜ் இல்லை. இது மாதிரி நிறைய குளறுபடிகள், ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு, ஒரு ஃபோர் சைட்டு, ஒரு மேலேருந்து கீழே வரைக்குமான ஒரு தெளிவான கனெக்ஷன், அதெல்லாம் மிஸ் ஆகுது. பட் அதுக்கு வந்து இது தீர்வாகுமா அப்படின்னு தெரியல. திரு சந்தோஷ் அவர்கள் வருகை, திரு சந்தோஷ் அவர்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் ஒரு மாஸ்டர். அவர் வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதுக்கானதா, இதை அவங்க எடுத்துக்கிறாங்களா, செயல்படுறாங்கன்னு தெரியும். நீங்கள் டெல்லியிலேருந்து வர்ற ஒரு பூரா இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க உங்களுக்கு செய்கிறவங்க தானேங்க செய்யணும்.
இப்போ நான் வந்து இப்படி பண்ணிருங்கன்னு சொல்லிடுவேன். அப்போ செய்கிறவங்க இல்லைன்னா வந்து பண்ணுங்க சொல்லிட்டே இருக்க அந்த இடத்துல போயிட்டு. அப்போ வந்து கீழே இருக்கிறவங்க, அதாவது தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அது சரியாக செய்தார்கள்னு திரு சந்தோஷ் அவருடைய வருகை வெற்றி பண்ண. அவர் வந்து இங்கே அடிக்கடி வந்தவர், அவருக்கு நல்லா தமிழில் நீங்கள் பேசினாலே புரியும், அவர் நல்ல தமிழ் பேசினாலே புரியும். அதனால் வந்து அவருக்கு இந்த இடத்துல இங்கே டெமோகிராஃபி எதுவுமே புதுசு கிடையாது. பட் அவர் வரக்கூடிய என்ன செய்ய முடியும், இன்ஸ்ட்ரக்ஷன் தானே கொடுத்துட்டு போக முடியும். பட் தி பீப்புள் ஹூ இஸ் ஹியர் அவங்க தே ஹேவ் டு எக்ஸிக்யூட் இட். ஓகே, நீங்கள் 100 நாள் இருக்கும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டுக்குள்ளே தேர்தலே நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 65 நாள் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமாக இன்னொரு இதை சொல்லியிருக்காரு, போன முறை போட்டியிட்டதோட 20% அதிகம் போட்டியிடுவோம் அப்படின்னு. ஸோ தட் மீன்ஸ் 40லேருந்து 45 தொகுதிக்குள்ளே வருது. அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சா சார்? நான் ஏதோ பிஎல் சந்தோஷ் மாதிரியோ நயினா நாயந்திரம் மாதிரியோ நினச்சிட்டே என்கிட்ட கேட்டுருக்கிறீங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பல முறை சொல்லினோம், அது ஏப்ரல் 2வது வாரத்துலேருந்து 3வது வாரத்துக்குள்ளே தேர்தல் இருக்கணும். ரொம்ப முன்னாடி சொல்லியிருக்கோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டிசம்பருக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஏப்ரல் மிடில் இருக்கும், இது 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் இருக்கும்னு. அதை தான் அவரும் குறிப்பிட்டிருக்காருன்னு பார்க்குறோம். 15ஆம் தேதி வாக்கில் இருந்துச்சு அப்படின்னா, தமிழ் புத்தாண்டை ஒட்டி இருந்துச்சுன்னா செகண்ட் வீக். அதுதான் நம்ம வந்து பல முறை சொன்னோங்கிறது. அவங்களுக்கு செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகுது நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ அதுதான், அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதை வந்து மீண்டும் ஒரு முறை திரு சந்தோஷ்ஜி அவர்களுடைய தகவல் வந்து உறுதிப்படுத்துகிறது. எவ்வளோ தொகுதிகள்ங்கிற பொறுத்தளவுக்கு எனக்கு இன்னும் உத்தரவாதமான நம்பரில் 25லேருந்து 40க்குள்ளே எவ்வளோ நாள் இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து திரு அமித்ஷா அவர்கள் மேலிடத்துக்குள்ளே அவங்க பேசுகிறபோது சொன்னது என்னென்னா, எவ்வளோ சீட்டுங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஜெயிப்போங்கிறது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மாட்டு ஒரு 70 கொடுங்க 80 ஒரு பேச்சுக்கு வந்து அவங்களுக்கு புரியிருக்கா சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து 2024 அதிமுக கூட்டணியை விஞ்சி கூட வந்து ஓட்டுகள் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட 78 சட்டமன்ற தொகுதியில் வாங்கியிருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள இந்த 39 பிரிச்சிங்கன்னா 78 வந்து ஏடிஎம்கே சர்பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அப்போ இருந்த என்டிஏ. அப்போ வந்து ஒருவேளை ஒரு பேச்சுக்கு திரு நயினா நாயந்தன் அவர்கள் வந்து அந்த 78 எங்களுக்கு கொடுத்துருங்க, போன முறை கூட்டணியில் இருந்த நாங்களுக்குலாம் நாங்கள் எங்களுக்குள்ள சீட்டு பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இன்னும் அதிகமான சீட்டு உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து நானே 40 வச்சுக்கிறேன், நீங்கள் ஒரு 20 வச்சுக்க, நீங்கள் 10 வச்சுக்கன்னு சொல்லிட்டு 78 சீட்டுக்கு போது நல்லா பிரித்து வச்சுக்க முடியும். அப்படி எதுவுமே இல்லாமல் முழுக்க அதிமுக போச்சல் இவங்கெல்லாம் வந்து விமர்சிக்கிறாங்களே, எடப்பாடி எடுபடி அடிமை அப்படிலாம் சொல்கிறாங்களே, அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி கொடுத்துருக்கூடிய ஒரே ஒரு அசைன்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டை மாற்றுங்கிறது தான். இவ்வளோ தான் அவங்க கொடுத்து, மற்ற எல்லாமே நீங்கள் கால் எடுங்கிறது. அதனால் வந்து ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான கிளியரான அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு. திரு விஜய் அவர்கள் சொல்ல போல பாஜக தலைமையில் மற்றும் பலர் தமிழக முதலமைச்சர் நேற்று விமர்சித்தது போல் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. அது நிஜம் வந்து என்னென்னா, ஏடிஎம்கே அப்புறம் இன்னும் சொல்ல போனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய 2வது 3வது கட்ட நிர்வாகிகள் அதிமுகவுடைய இந்த ஆளுமையினால் கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க, என்னங்க இது இப்படி பண்ணுறாங்க, நம்மளை கூப்பிட மாட்டுறாங்க, நம்மளை சேர்க்க மாட்டுறாங்க, நம்ம சொல்ல செய்யணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கு. அதான் அங்கே நிதர்சனமாக இருக்குது. ஸோ ஏடிஎம்கே இஸ் டேக்கிங் கம்ப்ளீட் அப்பர் ஹேண்ட், அதில் வந்து குழப்பம் இல்லை. ஸோ வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு எவ்வளோ சீட் வேணுங்கிற இடத்துக்குலாம் நம்ம போகவில்லை. அதனால் அவங்க வந்து 25 சீட்டிலிருந்து 40க்குள்ளே ஒரு நம்பர் வருவாங்க நினைக்கிறேன். அது 30க்கு நெருங்கியே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அந்த 20% அப்படிங்கிறது டோட்டலில் 20% சொன்னாங்களா, லாஸ்ட் டைம் போட்டிட்டதோட அப்படி சொல்லி சொன்னாங்களா, அதெல்லாம் எதுவும் தெரியல. பட் நான் நினைக்கிறது 25லேருந்து 30க்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி போட்டிடுறது அவங்க தோழமை இயக்கத்தில் சிலர் சேர்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு பாரிவேந்தர், தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியன், இதை மாதிரி சிலரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களும் கூட தாமரை சின்னத்தில் போட்டிடலாம். ஸோ அந்த கணக்கில் வந்து டேலி கூட மாறலாம் உங்களுக்கு. அப்போ வந்து நான் வந்து ஒரிஜினல் பிஜேபிஎன்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல, அது வந்து 25லேருந்து 35க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடிஷனலாக ஏசி சண்முகம் அவர்கள் அவங்க இது மாதிரிலாம் நிறைய பேர் போட்டியிடும் போது அவங்களுக்கு ஒரு சீட் 2 சீட் 1 சீட் 2 சீட் கொடுக்கக்கூடியதில் அது பூரா தாமரை சின்னமாக இருக்கலாம். ஸோ வந்து அது நம்ம வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்னால் கணிக்க முடியல. 25 to 35க்குள்ளே இருக்குங்கிறது என்னுடைய தகவலாக இருக்குது. ஓகே, இல்லை காங்கிரஸை மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக அந்த 40 கேட்குறாங்களோன்னு. காங்கிரஸ் ஈக்குவேஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. காங்கிரஸ் வந்து அவர்களாக ஒரு நம்பர் 40 கேட்குறாங்க, அவர் வந்து முதல்ல கேட்டாங்க, இவங்க வந்து 40 நம்பருக்குள்ளே போகலை. பிஜேபி சைட்லேருந்து தேர் வாஸ் நோ டிமாண்ட் ஃபார் எனி நம்பர்ஸ், எங்களுக்கு இவ்வளோங்கிறதே இல்லை. அதனால தான் இவரே வந்து 20% அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஏன் வந்து 38 சீட்டு சொல்கிறேன்னு அவருக்கு தெரியாத ஒரு சீட்டு இவர் கேட்டு மாட்டேன்னு யார் சொல்லிட போகிறா? வாங்கப்பா நம்ம 38 சீட்டு போட்டலாம்னு சொல்லி ரொம்ப பர்டிகுலராகவே ப்ரிசைஸாகவே சொல்லியிருக்கலாமே. அது 40ங்கிறது காங்கிரஸ் கேட்டது. அங்கே திமுக எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரமும் ராஜ்யசபா சீட்டும் 40 சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. இங்கே வந்து திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனியாக முதல்ல பேசும்போது சொல்லிட்டாங்க, சீட் வந்து டசன்ட் மேட்டர்னு முதல்லே சொல்லிட்டாங்க. அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க வந்து 78 சீட் வரைக்கும் தே கேன் கிளைம்.
அப்படி ஏன்னா எங்கள் நம்பர் இருக்குங்க எங்கள்கிட்ட அப்படின்னு உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறீங்க, அந்த தொகுதி நீங்கள் கேட்பீங்களே, அப்படி உரிமையாகவே கேட்டிருக்க முடியும், கேட்காம இருக்கிறாங்க. கேட்காம அது ஏடிஎம்கேக்கு விட்டு கொடுத்து அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க தான் வகுக்கணும். அதனால் அவங்கள்ட்டே குடும்பம் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எனிவேர் பிட்வீன் 25 to 35 உள்ள இருக்கும் நான் நம்புறேன். ஸ்ட்ரைக் ரேட் தான் பெட்டராக இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஒட்டு மொத்தமாக ஏடிஎம்கே கூட்டணிக்கு அதான் பார்க்குறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கே குறைவாக கொடுத்து அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது எவ்வளோ இடங்கள் இருக்கும் அங்கே டஃப் ஃபைட் கிடைக்கும். ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே டிஎம்கே ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும். இவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சுயேட்சை சின்னத்தில் ஒருத்தர் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, தமாகாலையோ அடுத்தது அவர் வந்து இந்த பக்கம் உதயசூரியன் சின்னம் நிற்குது, அந்த பக்கம் சைக்கிளோ வேறு ஏதோ வாழை மரமோ ஏதோ ஒரு சின்னம் நிற்குதுன்னு உதயசூரியனுக்கான வெற்றி வாய்ப்பு 1% கூட. ஏடிஎம்கே டிஎம்கேன்னா ஏடிஎம்கேக்கான வாய்ப்பு கூட. அதே மாதிரி இந்த பக்கம் ஏடிஎம்கே நிற்கிது, ரெட்டலை நிற்குது, அந்த பக்கம் உதயசூரியன் நிற்கிறது பதிலாக அதுக்கு மேலே வேறு ஏதாவது சின்ன நிற்கணும், பானை நிற்கிது, வேறு நிற்கினா அதில் கதிரூரால் நிற்கிது, சுத்திரூரால் நிற்கினா ஏடிஎம்கேக்கான ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். ஸோ ரெண்டு கட்சியிலுமே ஆக்சுவலாக ஹானஸ்டாக சொன்னால் அதிமுக திமுக ரெண்டு கட்சியிலுமே கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து ஒரு சேலஞ்சான விஷயம் தான். ஸோ எது நம்முடைய ஸ்ட்ராங் ஹோல்டோ, எங்கே நம்ம கேரண்டி அடிச்சிட முடியுமோ, எங்கே நமக்கு நல்ல பேஸ் இருக்கோ அங்கே கேட்டு வாங்கினாங்கன்னா கூட்டணிக்கே ஓவராலாக பெனிஃபிட். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்கவிளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம். தொடர்புக்கு 9842722500. சார் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அவர் ஜென்ரிக்காக சொன்னது வந்து ஊடகங்களுக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு இந்த கூட்டணியில் இந்த டிஎன்பிசி குரூப் 2 தேர்வு ரத்தானதை பற்றி கார்த்தி சிதம்பரம் வந்து எப்போவுமே டிஎம்கே அகைன்ஸ்டாக நிறைய கருத்து சொல்லுவார். அவருக்கு மனசுக்கு ஒவ்வாத கருத்தை அவர் இது வரைக்கும் தைரியமாக சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக திரு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்த குளறுபடி வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது, இதை வந்து ப்ராப்பராக விசாரித்து அவங்களுக்கு வந்து நிவாரணம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு. இது வந்து காங்கிரஸ் எதிர்த்ததோட தைரியம் இவங்களுக்கு வந்திருக்கா சார்? அந்த கட்சியில் வந்து ரொம்ப தன்மையாக மென்மையாக அமைதியாக தான் கூட்டணியில் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாங்க. திரு கார்த்தி சிதம்பரம் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்னு நம்ம பார்க்க முடியாது. அவருடைய மனசில் பட்டதாக பேசக்கூடியவர். அது யாராக இருந்தாலும் சரி, திமுக பற்றியும் பேசுவார், பாஜக பற்றியும் பேசுவார், சொந்த கட்சி பற்றியுமே பேசுவார். எங்களை மாதிரி ஆட்களுக்கு காங்கிரஸ் கட்சியோட பெஸ்ட் கட்சி கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஹானஸ்ட்டாக ஒத்துக்கூடார். இந்த மாதிரி ஒரு டெமோக்ரஸி வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்கிறது சேர்த்து ஒத்துக்கிடுவார். ஸோ மனதில் பட்டவர் பேசக்கூடியவர். அவர் இந்த திருநாய்கள் பிரச்சனை இந்தியாவிலேயே வேறு யாருமே கிளப்பாத போலேருந்து அதை கிளப்பிட்டு இருக்கிறார். வந்து அட்டென்ஷன் கொடுங்கன்னு மேயர் வந்து பதில் சொல்ல, சென்னை மேயருக்கு கடிதம் எழுதினார். ஏதாவது ஐடியா இருக்கான்னு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம கொடுத்த பேட்டில் சொன்னார். அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து அவர் எழுப்பக்கூடிய இஷ்யூஸை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை கூட நமக்கு இல்லாமல் இருக்கிற பார்த்தோம். நிறைய விஷயங்கள் அட்வான்ஸாக அந்த சிந்தனை அவங்க அப்பாட்டேருந்து அவருக்கு வரக்கூடியது, அவர் அதை சிந்திச்சு சொல்லக்கூடியவர். அதனால் ரொம்ப ஓப்பனாக சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சியில் நடந்தது வந்து அட்டர் குளறுபடி, அபத்தமான குளறுபடி. இந்த மாதிரி குளறுபடிங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்க ஏதாவது செஞ்சால் தான் இந்த மாதிரிலாம் நடக்குமே தவிர ஒரு ஆண்டாண்டு காலமாக தேர்வு நடத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இவ்வளவு காமெடியாக வந்து நாங்கள் தேர்வு மையத்தை மாற்றிட்டோம், ஆமாம் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சென்னைக்கு மட்டும் தேர்வு ரத்து, அப்புறம் தமிழ்நாடு முழுக்க தேர்வு ரத்து, அப்புறம் என்ன பின்னர் அறிக்கப்படும், அப்புறம் கட்டுப்பாட்டாளர் மாற்றம், இப்படி கேயோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணா ஒரே குழப்பத்தின் உச்சம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 2006-11 காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் பயங்கரமாக நடந்துச்சு. பெரிய கெட்ட பேர் வந்ததுக்கு 10 காரணத்தில் அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து வந்த பிறகு அதில் ரொம்ப தெளிவாக அவங்க வந்து திரு நடராஜன் அண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய செயலாளர் திரு உதயச்சந்திரன் இந்த மாதிரியான ரொம்ப சரியான ஆட்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து போட்டு டிஎன்பிசியில் பெரிய அளவு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டில் பெரிய அளவு டிரான்ஸ்பரன்சி. அப்போ வந்து ஒரு புகார் 2011-16 ஒரு புகார் கிடையாது. கடைசி ஃபைனலாக நடக்கிற இன்டர்வியூஸ் வரைக்கும் வீடியோகிராஃப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. திரும்ப இப்போ திமுக ஆட்சி, திரும்ப இப்போ டிஎன்பிசி குளறுபடி. டிஎன்பிசியில் இந்த 4.5 வருஷத்தில் மட்டுமே கேள்வித்தாள் திறந்து கிடந்துச்சு. பப்ளிக் பஸ்ஸில் வந்து கேள்வித்தாள் போச்சு, அதில் 2 பெட்டி வந்து கேள்வி விழுந்துருச்சு, கேள்வித்தாள் வெளியாயிருச்சுன்னு ஒரு குளறுபடிக்கு பாக்கி கிடையாது. ஒரு தேர்வு நடத்தக்கூடிய ஆணையத்தின் என்னென்ன குளறுபடி நடக்க முடியுமோ அத்தனை குளறுபடி இந்த 4.5 வருஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. அதோடைய இப்போ லேட்டஸ்ட் தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் சொன்னது போல தேர்வு அன்னைக்கு தேர்வு ரத்து செய்யப்பட்ட வரலாறே கிடையாது. இன்னைக்கு கால தேர்வு இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தெரிந்த நிறைய தம்பிகள் நண்பர்கள் வந்து தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஏன்னா டிவியில் தானே இங்கே ஃப்ளாஷ் ஆகுது. அப்போ அவங்க எழுதணும் தெரியல. இப்போ டிவியில் ஃப்ளாஷ் ஆகி அந்த ஃப்ளாஷ் ஆன் நியூஸ் கன்ஃபார்ம் தானு பார்த்து அவங்களுக்கு அஃபிஷியல் வேணும்ல. அப்போ 2.25 மணி நேரம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது சார் லாஸ்ட் கொஸ்டின் வந்தும்போது சார் இதே எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டே கேன்சல் சார்னா எவ்வளோ நல்லா பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன், எவ்வளோ பெரிய விரக்தி கொடுக்குமா. சரியாக படிக்காதவங்க நல்ல வேலை ஆண்ட புண்ணியத்தில் வந்து நமக்கு திரும்பி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருப்பாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கிலாம் நினைக்க எவ்வளோ பெரிய விரக்தி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மென்டலாக ஒரு ட்ரௌமா இருக்குன்னு பாருங்கள்.
அடுத்த எக்ஸாம் இதை வச்சு கல்யாணம் எவ்வளோ பேர் பிளான் பண்ணுவாங்க? இது எக்ஸாம் முடியணும், பாஸ் பண்ணணும்னு சொல்லி 29 வயசாச்சு 28 வயசாச்சு எவ்வளோ இருந்துச்சு? அப்போ வந்து இளைஞர்களுடைய எதிர்காலத்தை மனசுலேயே கொள்ளாமல் இது வந்து ஒரு அலட்சிய போக்கில் போகிறதுடைய விளைவு தான் இது. இதை வந்து திரு கார்த்தி சிதம்பரம் எப்பயுமே நேச்சுரலாக குறிப்பிடுவார். திரு சு வெங்கடேசன் வந்து மதுரைக்குள்ளே மட்டுமே கம்பு சுற்றுவார். அப்படி இல்லைன்னா நேராக டெல்லி மட்டும் தான் சுற்றுவார். இடையில வந்து சென்னை பக்கம் வரமாட்டார், தமிழ்நாட்டுக்குள்ளே பக்கம். அவர் வந்து மதுரைக்குள்ளே அவருக்கு எப்படியாவது வந்து திரு தளபதியவோ திரு மூர்த்தியவோ வந்து சொல்லிடணும் ஏதாவது ஒன்று. அது சொல்லிட்டே இருப்பார். மதுரை வந்து குப்பையாக இருக்குது, மதுரை சரியில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி சேம் சைடு கூட அங்கே உள்ள லோக்கல் பாலிட்டிக்ஸுக்காக போட்டே இருப்பார். அதனால் அவரை கடுமையாக பதில் கவுண்டர்லாம் கொடுத்துட்டு அடுத்த முறை நீங்கள் நின்று பார்ப்போங்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கண்கூட பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருக்க முதல் முறையாக வந்து ஒரு டெல்லியை தாண்டி இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ வந்து அவரே கோவப்பட்டார் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அவரே கோவப்பட்டாருங்கிற பார்க்கணும். அப்போ வந்து திமுகவுக்கு வந்து இது பொலிட்டிக்கலான ஒரு ப்ரெஷருங்கிற தாண்டி எது சொன்னாலும் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள், கௌரவ கொலைக்கு அமைதியாக இருக்கக்கூடியவங்க, ஆணவ கொலைக்கு அமைதியாக இருக்கக்கூடியவங்க, குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலந்தால் அமைதியாக இருக்கிறவங்க, என்ன நடந்தாலும் பேசாமல் இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த அதிருப்தி அப்படிங்கிறது, ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இருக்குங்கிறத திமுக அரசு உணர்றதுக்கு இந்த தோழமை இயக்கங்கள் தான் ஒரு வாய்ப்பு. இப்போ எதுவுமே பேசாதவர், மோஸ்ட்லி நிறையா பேச மாட்டாருங்கிறவரே பேசிட்டாரு. பட் திருமாவர்கள் கிட்ட இருந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக அறிக்கை வரல சார். அவருக்கு நம்ம ஏற்கனவே பலமுறை நான் சொன்னதாங்க, அவர் வந்து கொடுத்தாரு கொடுக்கல ஒரு வரி சொன்னார், அதை நம்ம யோசிக்க முடியாதுங்க. ஏன் கொடுக்கலங்கிற பற்றி நான் எப்பயுமே பேச மாட்டேன். கொடுத்தது சரியா தப்பான்னு பேசுவேன். ஒருத்தர் ஏன் பேசலான்னா அவருக்கு வந்து பேசலாம், வேறு நேரத்தில் நாளைக்கு பேசலாம், நம்ம பேசிக்கிற தருணத்தில் பேசலாம், நாளை கழிச்சு பேசலாம். அப்போ நீங்கள் ஏன் 3 நாள் கழிச்சு பேசிங்கன்னா நம்ம சண்டைக்கு வர முடியாது. அவங்க பேசின விஷயம் சரியா தப்பா இதான் நம்ம பேச முடியுமே தவிர அவர் பேசலை அப்படிங்கிறது ஒரு கருத்தாக நம்ம வைக்க முடியாது. ஓகே சார், இன்னைக்கு பட தயாரிப்பு குழு கேஸை வாபஸ் வாங்கிருச்சு. ஸோ கூடிய விரைவில் விஜய் ரசிகர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் ரசிகர்கள்னு சொல்லிட்டீங்க, தாவேகா தொண்டர்களுக்குன்னு சொல்லுங்கள், தமிழக மக்களுக்குன்னு சொல்லுங்கள், ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இல்லைங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு நல்ல படம், பெரிய படம் ஒன்று வரல. பராசக்தி வந்துச்சு, வந்த வேகத்தில் போயிடுச்சு, தீ பரவட்டினாங்க, எதுவும் பரவன மாதிரி தெரியல. அதனால் வந்து பெசாமல் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம். இப்போ வந்து தேர்வு நேரம் நடந்துட்டு இருக்கு, 10th + 2க்கான எக்ஸாம் டைம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு லீவ் ஆரம்பிக்கிற இடத்துல இந்த மந்த் எண்டில் இல்லாட்டி நெக்ஸ்ட் மார்ச்சில் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். தாவேகா தொண்டர்கள் ஃபுல்லாக பார்த்துருவாங்க, அது தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க பார்த்துருவாங்க. தாவேகா தொண்டர்களை எப்படியாவது ட்ரால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பழைய அஜித் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் பார்ப்பாங்க, ஏடிஎம்கே பிஜேபி பார்ப்பாங்க, காமன் மேன் பொழுதுபோகம் பார்க்குறவங்க, நான் விஜயோட ஃபேன் அப்படின்னு பார்க்குறவங்க. என்கிட்ட வந்து ஒரே ஒரு தடவை விஜய் ஃபேனோட சொன்னார், அது நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது சார், விஜய் எப்படியாவது எலெக்ஷனில் தோற்றணும் சார் அப்படின்னு. ஏன் நாங்களாம் ஒரு ஃபேன் சார், அடுத்த படம் பார்க்க வேண்டாமா சார்? எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான் அப்படி கேட்டிருக்கேன். அவர் சீரியஸாக கூட சொல்லிப்பாரு நினைக்கல, அது அந்த அளவுக்கு ஆசையில் அப்படி சொல்லிப்பாரு நம்ம புரிஞ்சுக்கிறத தவிர தோக்கணுங்கிற ஆசை இருக்காரு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து விஜய் படத்தை பார்க்க விரும்புகிறவங்களும் காமன் மேனே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னுடைய மாமியார்லாம் பயங்கரமான ஃபேன், விஜய் வந்து என் பிள்ளை மாதிரி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேங் ஒன்று இருக்குது, நமக்கு வந்து நம்ம விஜய் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெருசாக இருக்கும். அண்ட் ஹெச் வினோத் ஆஸ் ஏ டேரக்டராக நல்லா படம் வந்து கமர்ஷியலாக போர் அடிக்காமல் கொடுக்கக்கூடிய அவருக்கு வந்து அந்த மேக்கிங் வந்து அவருக்கு நல்லா தெரியும். அது வந்து அப்போ இந்த படமே வந்து ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் தான். அந்த படம் பயங்கரமாக ஓடினது. பகவான் ஒரு படம், பகவான் அந்த படத்தோடைய பெரிய ஹிட்டு தான் அது படம் ஹிட்டான படம், அதோடைய ரீமேக் தாங்கிறதுனால சக்ஸஸுக்கு வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. ஏற்கனவே ஹிட்டான படம், இப்போ பெரிய எதிர்பார்ப்பு, நல்ல பில்டப். இது வரைக்கும் இந்த ப்ரொடியூசர் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து செலவழிக்காத அமௌண்ட்டெல்லாம் வந்து மக்களே செலவழித்து இதை கொடுத்தாங்க. ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் வந்து அந்த வலிமை அப்டேட்டுக்கு அப்புறம் வலிமை அப்டேட் கேட்டதுக்கப்புறம் ஜனநாயகன் எப்போ அப்படிங்கிறது எல்லாம் வச்சு பாருங்கள். எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் வந்து சந்தோஷ் வந்தார், சு வெங்கடேசன் பேசினார் அப்படின்னு போயிட்டு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாங்கிறது இந்த சினிமா ரிலீஸுங்கிறது எங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ அப்போ அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்கனால அது ஆட்டோமேட்டிக் ஹிட்டு. ஹீரோவுக்கு வந்து அது பெரிய பலன் கொடுக்கும். சினிமாவா தாவேகாக்கு என்ன பலன் கொடுக்குறோம் நம்ம படம் வந்த பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ திடீர்னு இவங்க அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது? இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கோ அடி வாங்குறதுக்கோ என்ன இருந்துச்சு? இப்போ எல்லாருக்கும் சுப்ரீம் கோர்ட் போயாச்சு, ஹைகோர்ட் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட்டில் ஏற்கனவே ஒற்றை நீதிபதி வந்து அதுக்கு படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இரட்டை நீதிபதி வந்து கொடுக்க மாட்டேன், நம்ம வந்து இருந்து பார்ப்போம், நம்ம வந்து திரும்பி விசாரிப்போம்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போன அப்புறம் திருப்பி போய் நீங்கள் வந்து இரட்டை நீதிபதிகளுக்கே போங்கட்டாங்க. ரெண்டு நீதிபதி போன அப்புறம் திருப்பி ஒரு நீதிக்கே மாற்றிவிட்டாங்க. இப்படி ஃபுல்லாக ஒரு கரெக்டாக 360 டிகிரி சுற்றி வந்த அப்புறம் வேறு என்ன வாய்ப்பு இருக்குது? அப்போ சரி நீங்கள் அடுத்த சொல்லிச்சப்போ நான் திருப்பி சென்சார் போர்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டாங்க. சென்சார் போர்டு எங்களுக்கு நியாயம் வழங்கவில்லைன்னு தான் இவ்வளோ அப்பீலே.
மொத்தத்துலேயும் சுத்த விட்டாங்க. அப்புறம் திருப்பி நாங்கள் சென்சார் போர்ட்டே போயிடும் சொல்லி சொன்னாங்க. சென்சார் போர்ட் ஓகேங்க, நீங்கள் வந்து பேசாமல் இருந்தீங்கன்னா நான் வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறேன். சரி நல்லா இருப்பீங்க, புண்ணியமாக போ, நீங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புங்க பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டதுனால, அவங்க ரிவ்யூ கமிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டதுனால இந்த படத்தில் கேஸுக்கான வாபஸை வாங்குறாங்க. வேறு ஒன்று. அப்போ ரிவ்யூ கமிட்டி சொல்கிற டெசிஷனுக்குலாம் இவங்க இப்போ ஏதாவது மாற்றணும், ஏதாவது இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து நேரடியாக நான் பொறுப்படுத்தி சொல்ல முடியாதுங்க. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ஏற்கனவே ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த கட்டெலாம் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ பராசக்திக்கும் கிட்டத்தட்ட 20-30 கமெண்ட் இருந்துச்சு. நம்ம படம் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துட்டேன். தீ பரவட்டும்ங்கிறது நீதி பரவட்டும்னு மாற்றினாங்க. உங்களுக்கு புரியல, இந்த மாதிரி நிறைய அப்புறம் நிறைய இடத்துல மியூட் பண்ணாங்க, நிறைய இடத்துல ஒரு லாங்குவேஜ் பற்றிலாம் பேசும்போது மியூட் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கட்டு பராசக்தியும் கொடுத்தாங்க, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல் ஜனநாயகம் கட்டு கொடுத்தாங்க, ஜனநாயகம் ஏற்றுக்கொண்டார்கள். யூஏ சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு ஓரலாக சொல்லிட்டாங்க. அதை தான் இவங்கெல்லாம் கோர்ட்டில் வச்சாங்க. ஸோ அது எவ்ரிதிங் வாஸ் கிளியர். ஸோ வந்து இவங்க வந்து இயக்குனர் தரப்புலேருந்தோ, தயாரிப்பாளர் தரப்புலேருந்தோ, ஹீரோ தரப்புலேருந்தோ நீங்கள் என்னங்க சொல்கிறது அப்ஜெக்ட் பண்ணி தான் தானே பிரச்சனை. இவங்களுக்குலாம் ஒரே அதிசயம் ஆச்சரியம் அதுதான். உங்களுக்கு அவங்க கொடுத்த கட்டுக்கு இவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு ஏன் நின்னதுன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்கிறாங்களா. இப்போ பாஜகவுடன் தாவேகா காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற இது டிஸ்கஸ் பண்ணப்படுமா சார்? நாளை காலையில் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வரும், அதில் வந்து அது பதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இன்றைய முக்கியமான நிகழ்ச்சி பற்றி நம்ம 7 சென்ஸில் பார்த்தோம். மீண்டும் நாளைய 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.